ஜெயா டிவி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்று நாம் காற்று மூலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். ஏற்கனவே உணவு, நீர், நெருப்பு ஆகியவற்றை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி காற்றுங்கிறது ரொம்ப எசென்சியல். நம்ம உடம்புக்கு சுவாசம் இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. ஒரு நிமிஷம் மூக்கை பிடிச்சா நம்ம உயிர் நின்றுடும். ஸோ அந்த மாதிரி காற்று சக்திங்கிறது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு சக்தியாக நமக்குள்ளே இயங்குது. இந்த காற்று மூலகம் எப்படி பாதிக்கப்படுகிறது, நமக்கு சுவாசம் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குளிர்சாதனங்களை பெட்டிகளை நம்ம பயன்படுத்துகிறது தான் இதுக்கு மெயினாக பாதிப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது ஏசி, இந்த மாதிரி ஏசி போடும்போது என்ன பண்ணுவோம், ஜன்னல்லாம் சாத்திட்டு லாக் பண்ணிவிட்டு படுத்துப்போம். அதுவும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு ஏசி போட்டு கொசுவர்த்தி எல்லாம் குட் நைட்டு, ஆல் அவுட், அந்த மாதிரி கொசுவர்த்திகள்லாம் ஏற்றி வச்சுப்போம். அந்த காற்றும் உள்ளே போகும். அதே மாதிரி நமக்கு தேவையான காற்றும், தூய்மையான காற்று, இயற்கை காற்றும் நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி நம்ம பாடி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 37.3 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் ஆனால் தான் நம்ம உயிர் வாழ முடியும். அந்த வெப்பநிலையும் பாதிக்கப்படுது ஏசி போடுறதுனால. ஏசி எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம 28 அந்த மாதிரி தான் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வெப்பநிலை எவ்வளோ பேலன்ஸாக பாதிக்கப்படுது பாருங்கள். 37 எங்கே இருக்குது, 28 எங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் உடம்பு திணறும். ஒரு ஸ்டேஜில் இந்த லங்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வீசிங், இதுக்கெல்லாம் வரத்துக்கு இதுதான் காரணம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜன்னல் திறந்து வச்சு தூங்குற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் இதனுடைய கண்டினியூஷனை நம்ம தொடரலாம். இப்போ முக்கியமான 4 ஆசனங்கள், கவிழ்ந்த நிலையில் செய்கிற ஒரு 4 கூட்டு ஆசனங்களை கற்றுக்கலாம். முதலாவது ஆசனம் சலபாசனம். சலபாசனம்னா அந்த வெட்டுக்கிளி மாதிரி உடம்பை வளைக்கிறது. அது செய்கிறதுனால இன்சுலின் சுரப்பு நமக்கு நல்லபடியாக சுரந்து சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. ஸோ அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், கைகளை இந்த மாதிரி முஷ்டி மாதிரி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிக்கிட்டு தொடைக்கு கீழே 2 கையும் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஒவ்வொரு காலாக மூச்சை இழுத்துட்டு ஒவ்வொரு காலாக தூக்க போகிறோம். 2 காலையுமே தூக்கி வளைக்க போகிறோம். மெதுவாக எந்திரிச்சிக்கலாம். அடுத்த ஆசனம் மார்ஜாரி ஆசனம். அதாவது பூனை முதுக வளைக்கிற மாதிரி செய்கிற ஆசனம். அதை எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். டேபிள் டாப் பொசிஷன். ஒரு மேஜை மாதிரி இப்படி நின்றுக்கலாம். மூச்சை விட்டுக்கிட்டே கீழே தலையை குனியணும். முதுகு தண்டை முதுகு பகுதியை மேலே உயர்த்தணும். அதே மாதிரி தலையை இப்படி மேலே எடுத்துகிட்டு மூச்சை இழுத்துக்கிட்டே முதுகை இப்படி கீழே குறுக்கணும். ஒரு பூனை முதுகை வளைப்பது போல். இப்போ செய்கிறேன் பாருங்கள். நார்மலாக வந்துடலாம். மறுபடியும் செய்கிறேன். இந்த ஆசனம் செய்கிறதுனால முதுகு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி இதெல்லாம் சரியாகுது. அடுத்த ஆசனம் வியாக்கராசனம். அதாவது ஒரு புலி பாய்வதை போல தோற்றம் இருக்கிறதுனால இதுக்கு வியாக்கராசனம்னு பேர். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எதையும் எதிர்கொள்கிற ஒரு துணிச்சல் வரும். டேபிள் டாப் பொசிஷன் வந்துடலாம். இங்கே பாருங்கள், வலது காலை இப்படி எடுத்துகிட்டு வரேன். தலையை கீழே குனிஞ்சு அந்த முட்டி பகுதியை தொடணும், மூச்சை விட்டுக்கிட்டே. அதுக்கப்புறம் புலி மாதிரி, புலியோட வால் மாதிரி வளைக்கணும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அப்படியே காலை பின்னால் எடுத்துகிட்டு போயிட்டு தலையும் மேலே உயர்த்தணும். இப்போ நெக்ஸ்ட் லெக்கு
அடுத்த ஆசனம் யோக நித்ராசனம். அது வந்து கவிழ்ந்த நிலையில் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். இந்த ஆசனம் செய்கிறதன் மூலமாக மன அழுத்தம் நீங்குது, முழுமையாக மன அழுத்தம் நீங்கும். இந்த ஆசனம் இறுதி நிலையை செய்கிறதுக்கு முன்னால் சில பயிற்சி ஆசனங்களை செஞ்சுட்டு அதை அப்படியே இறுதி நிலையில் யோக நித்ராசனம் செய்யலாம். படுத்துக்கலாம். கைகளை அப்படியே முன்னால் நீட்டிக்கலாம். இப்போ மூச்சு இழுத்துக்கிட்டே 2 கை 2 கால் அப்படியே மேலே உயர்த்துறோம், ஒரு படகு மாதிரி. மூச்சை விட்டுட்டு பழைய நிலைக்கு திரும்புங்க. அப்படியே மெதுவாக. இந்த குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு தூங்கும் பார்த்துருப்பீங்க, கவிழ்ந்த நிலையில். இந்த மாதிரி வச்சுட்டு இது ஒரு பயிற்சி. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா காலை அகட்டி வச்சுக்கிட்டு இடது கை மேலே வலது கை வச்சுட்டு நெற்றி பகுதி அதன் மேலே வைக்கணும். வச்சுட்டு ரெஸ்டிங் பொசிஷன், கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் யோக நித்திரை. மெதுவாக விலகிக்கலாம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு கூட்டு ஆசனங்களை கற்கலாம். நன்றி, வணக்கம்.